நீலக் குழந்தைகள் என்றால் என்ன? பிறவி இதய குறைபாடுகளுடன் பிறக்கும் குழந்தைகள் நீல நிறமாக மாறுகிறார்கள். இத்தகைய குழந்தைகள் நீலக் குழந்தைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பிறவி இதயக் குறைபாடுகள் காரணமாக உடலுக்குச் செல்லும் இரத்தத்தில் இயல்பான அளவை விடக் குறைவான ஆக்சிஜன் இருக்கும்போது இது நிகழ்கிறது. இதில் மிகவும் பொதுவான குறைபாடு 2 இதயக் கீழறைகளை பிரிக்கும் சுவரில் ஏற்படும் துளை ஆகும். சாதாரணமாக ஆக்சிஜன் அற்ற இரத்தம் உடலிலிருந்து வலது மேலறைக்கு வந்து அங்கிருந்து வலது கீழறைக்குச் செல்லும். வலது கீழறையிலிருந்து ஆக்சிஜன் அற்ற இரத்தம் நுரையீரலுக்குச் சென்று அங்கு ஆக்சிஜன் ஏற்றம் பெறுகிறது. நுரையீரலிலிருந்து வரும் ஆக்சிஜன் நிறைந்த இரத்தம் இடது மேலறைக்குச் சென்று பின் இடது கீழறைக்குச் செல்கிறது. அங்கிருந்து அது உடலின் அனைத்து பாகங்களுக்கும் விநியோகிக்கப்படுகிறது. ஆனால் துளை பாதிப்பு உள்ள நிலையில் ஆக்சிஜன் அற்ற இரத்தம் வலது கீழறையிலிருந்து நுரையீரலுக்குச் செல்வதற்குப் பதிலாக சுவரில் உள்ள துளை வழியாக இடது கீழறைக்குச் சென்று அங்கிருந்து உடலின் மற்ற பாகங்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. ஆக்சிஜன் அற்ற இரத்தம் உடலை நீல நிறமாக மாற்றுகிறது. இந்த நீலக் குழந்தை நோயை அமெரிக்க இதய நோய் நிபுணரான ஹெலன் புரூக் டாசி கண்டறிந்தார். அதிக நைட்ரேட் கலந்த நீரைக் கொண்டு தயாரிக்கப்பட்ட பாலை அருந்தும் குழந்தைகளும் நீல நிறமாக மாறுகிறார்கள். இது பொதுவாக நீலக் குழந்தை நோய்க்குறி என்று அழைக்கப்படுகிறது. இரத்தம் வழியாக உடலுக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்காத போது குழந்தைகளின் தோல் நீல நிறமாக மாறுகிறது. இரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஹீமோகுளோபினின் ஆக்சிஜன் சுமந்து செல்லும் திறனை நைட்ரேட்டுகள் குறைக்கின்றன. 6 மாதத்திற்கும் குறைவான வயதுடைய குழந்தைகளுக்கு இந்த நோய்க்குறி ஏற்படும் வாய்ப்பு அதிகம். அவர்களின் ஹீமோகுளோபினில் வேதியியல் சமநிலை குறைவாக இருப்பதால் பெரியவர்களைப் போல விரைவாக ஹீமோகுளோபினை மீட்டெடுக்க முடிவதில்லை.